நாளைக்கு ஷூட்டிங் போகவே பிடிக்கலக்கா. அப்படி சொல்லாதப்பா, இது ஓன் லைஃப், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ நாளைக்கு காலையில் கண்டிப்பா ஷூட்டிங் போற, நீ போற. லைட்டிங் எல்லாம் ரெடியா? ரெடி. ஆர்டர் சார். ஷாட்டுக்கு போலாமா? போலாம் சார். ஆர்டிஸ்ட் ரெடியா? சார் வணக்கம் சார். என்னப்பா நெத்தில பட்டை, கழுத்துல கொட்டை, வெள்ளை சட்டை, இதுக்கு அவ்வளோ நேரம்? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி ஓகே. இப்போ ஷாட் என்னன்னா, நீ படியிலேருந்து இறங்கி வரும்பொழுது இங்கே வந்து அன்னி கேஸ் வெடிச்சு இந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இங்கேயா சார்? இந்த இடத்துல. ஆமாம். அவங்க கிட்ட நீ வரும்பொழுது உனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷம், அதை நீ சொல்லணும்னு ஆசைப்படுற. ஆனால் கேட்குற நிலையில் அவங்க இல்லை. நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் எமோஷனை காட்டுற. ஸோ நீ சொல்ல அப்படியே உனக்குள்ள ஒரு அழ வருது. அதுதான் இப்போ சீன். நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். சார் வேணாம் சார், நானே பண்ணுறேன். நீ அப்படியா? டைலாக்லாம் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் சார். ரெடியா? ரெடி சார். ஆ குட். எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு தான் சார். ஓகே. தம்பி வந்தாச்சான்னு உங்களையே தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமான சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தோம், கேஸ் வெடிச்சிருந்தது. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. கடைசியா உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு அந்த உயிர் துடியா துடிச்சிட்டு இருந்தது. அண்ணி வேலை இல்லாம இருந்த, வேலைக்கு அமிச்ச. நீ சொன்ன மாதிரியே வார்த்தை பழிச்சிருச்சா அண்ணி? வேலையில சேர்ந்துட்ட. இது பாரு, படிக்கவா? He has been appointed for the job for 40,000. 40,000 சொன்னல, சேர்ந்துட்ட நீ. வேலையில் சேர்ந்துட்ட. இப்ப நீ இல்லையே, நான் யாருக்கிட்ட சொல்லணும்? நான் யார்கிட்ட சொல்லணும் நீ? செவத்துக்கிட்ட சொல்லவா? மேல பார்த்து சொல்லவா? கீழே பார்த்து சொல்லவா? நான் யார்கிட்ட சொல்லணும்? எனக்கு யாரும் இல்லையே. அம்மா இல்ல, அப்பா இல்ல, அக்கா இல்ல, தங்கச்சி இல்ல. நான் அனாதையா? என்னை விட்டு போயிட்டியா? என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொன்னியாமே. அண்ணே, தூங்குறியா நீ? தூங்குறியா? நீ மட்டும் தனியா தூங்குறியா நீ அண்ணி? எனக்கு வேற யாரு நீ அண்ணி இருக்கா? அண்ணி, காலையில் எந்திரிச்சா எனக்கு காஃபி போட கூட தெரியாது அண்ணி. ஒரு வாட்டி எந்திரிக்க மாட்டியா? இந்த பாவியம் பாரு அண்ணி. அண்ணி, காலையில் எஞ்சிடுவல்ல, எனக்கு காலையிலேயே விடியவே விடியாத அண்ணி. நீ இல்லைன்னா எனக்கு வேற யாருமே இல்லையா அண்ணி இந்த உலகத்துல?
அண்ணி காலையில் எஞ்சிடவில்ல சும்மா தானே தூங்குற ஏமாத்துற அண்ணி நீ என்ன ஏமாத்துற அண்ணி அண்ணி அண்ணா வந்தா உள்ளதுல இல்லடி சொல்லுவேன் எனக்கு வண்டி சொல்லடி எஞ்சு எனக்கு எங்க வேற யாருமே இல்லையா? என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன்? தூங்குற பண்ணி என்னை விட்டு போயிட்டியாடி? என்னை விட்டு போயிட்டியாடி? எந்திரிடி தாய் மகத்தை கூட பார்த்தது இல்லையடி அண்ணி இருக்கேன். Get up. Oh, sorry. Cut. வாங்க ஹீரோ சார், வாங்க. நம்ம இண்டஸ்ட்ரி கிடைச்சிருக்கிற யங் ஹீரோ. இதான் ஐஸ்வர்யா, இது அம்ரீஷ். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல. ஆல் தி பெஸ்ட். எப்பா கேமராமேன் என்ன பண்ற? வணக்கம் சார். அவ கழட்டி போடுற செருப்பத்தோட கூட உனக்கு அறுக்கிறது கிடையாது. ஏய், நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? இனிமே இந்த நிமிஷத்துல நீ பொண்ணோட வாழ்க்கையில நீ விளையாட மாட்டேன்னு போயிடு. போடா. வணக்கம்மா. வணக்கம் சார். ஏய், இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்த புதைச்சிரு. போடா. கெட் ரெடி ஃபார் டேக். கிளாப் இன். உள்ள வா, கிளாப். ஸ்டார்ட் சவுண்ட். 50/1 டேக் 1 ஆக்ஷன். ஏய், என்ன தைரியம்டி உனக்கு? வீம்பா, எங்க வர தைரியம்? வீட்டுக்கு வந்த வேலைக்காரி எத்தனை தடவை சொல்றது? போனா போக வேண்டியது. போடி இந்த வீட்டை விட்டு. போக மாட்டேன். நான் போகவே மாட்டேன். சார் சொல்லட்டும், நான் போறேன். சார் என்னடி சார்? எங்களை பத்த மனுஷங்களா தெரியல? இதனால அந்த பைத்தியக்காரன் சோறு போட்டா இங்க நாங்க வச்சதான் சட்டம். இந்தா பொறுக்கிட்டு போடு வெளியே. வெளியே போ. அந்த வேலைக்காரனா இங்க இருந்தா அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனை கெடுத்துருவா. இவளை முதல்ல வெளியே அனுப்பு. நம்ம திட்டம்லாம் நாசமாயிடும். முதல்ல வெளியே போடி வெளியே. நீங்க என்ன செஞ்சாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். சார் வரட்டும், அவர் சொல்லட்டும். நான் பேசுறேன். இங்க இருந்து போகல உன்னை நான் இங்கே சமாதி ஆக்கிடுவேன். எதுக்காக இந்த சவுக்கடி? நீ குணமாயிட்ட, அவ கான்ட்ராக்ட் முடிஞ்சது. போக சொன்னா போக வேண்டியதானே? எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். அதுக்காக தான் அந்த சவுக்கடி. ஓ, குணமாற அளவுக்கு எனக்கு என்னங்க நடந்தது? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. யாரால பைத்தியம் பிடிச்சிச்சு? நீ அடிச்ச கொட்டத்தால, பல கோடி நீ அபேஸ் பண்ண போட்ட திட்டத்தால, அதுக்காக நீ போட்ட சட்டத்தால, அப்பா அம்மா இல்லாத என்ன இருட்டுல அடைச்சி பயமுறுத்தி மாசக்கணக்கா பட்டினி போட்டு தூங்க விடாம
போதை ஊசி போட வச்சு என்ன உலகத்துக்கே பைத்தியக்காரனா அறிமுகப்படுத்தினிய. அது அத்தனையும் எதுக்காக? என் பல கோடி ரூபாய் சொத்துக்காக. நீ என்ன குணமாக கூடாதுன்னு 10 பேரை வேலைக்கு வச்ச. ஆனா இவ என்ன ஒத்தையில நின்று காப்பாத்துனான். அதுக்காக அவளை தலையில் தூக்கி சாட போறியா? என்ன மனுஷனாக்கிய உத்தமிய அடிச்சல. போட்ட திட்டமெல்லாம் பொடி பொடியா போச்சுன்னு அடிச்சல. சொத்து போயிடுமேங்கிற கொதிப்புல அடிச்சல. கேட்க யாருமே இல்லைன்ற கழுப்புல அடிச்சல. விட்டுருங்க, எனக்காக அவர் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க ப்ளீஸ். ரம்யா யார் தெரியுமாடா? என் மிருகத்தனத்தை எல்லாம் குழந்தையா பொறுத்துக்கிட்ட தாய். எனக்கு புத்திமதி சொல்றதுல தந்த. என்னுடைய உயிர், உடல், பேச்சு, மூச்சு எல்லாத்துலயும் ரம்யா தான் நிறைஞ்சிருக்கிறா. எனக்கு குணமாகிற போராட்டத்துல தன்னையே என்கிட்ட இழந்து நிக்கிறா. யாருமே இல்லாத அவளை நான் அதைய விட மாட்டேன். இப்ப எனக்குள்ள நான் இல்ல, ரம்யா தான் இருக்கா. அதுக்கு விலையா நான் என்னையே அவளுக்கு கொடுக்க போறேன். நான் குணமானதும் நடந்ததெல்லாம் ரம்யா எழுதின டைரியில படிச்சேன். நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இவ தான் என் மனைவி, இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி. இனிமே இவ பேர்ல தான் எல்லா சொத்தையும் மாத்தி எழுத போறேன். நீங்க போகடி என் வீட்டை விட்டு. கட். ஓகே. அசோசியேட் வர சொல்லு. ஓகே, குட் குட் குட். நல்லா எமோஷனலாக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு. சென்னையில் பார்ப்போம். ஓகே, பாய்.